பொங்கல் பண்ணிக்கிறதா இதுவரை இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே திமுக அதிமுக இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் இந்த மாநில கட்சிகள் தான் தேசிய கட்சிகளுக்கான இடங்களை தீர்மானிப்பதும் கூட்டணி கட்சிகளை தீர்மானிப்பதும் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியிலும் காங்கிரசுடனான அந்த தொகுதி பங்கீடு நிறைவடையவில்லை. அவர்களுடைய நிபந்தனைகள் அதிகமாக இருக்கின்றன. இதே போல் அதிமுக கூட்டணியிலும் அதிமுக தொகுதிகளை தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதுதான் வழக்கம். இந்த முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மற்ற தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்குமான அந்த இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு ஒரு முன்னுரிமையை அளிக்கப்படுகிறது. மாநில அரசியலில் தேசிய கட்சிகள் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதா என்பதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் அது பொதுவான பார்வையாக, இது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பார்வையாக இல்லாமல் ஒரு அரசியல் விமர்சகராக இரண்டு கட்சிகளுக்குமே இந்த நெருக்கடி உருவாவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், அரசியல்ல ஒரு சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு கட்சியுமே முயல்வது இயல்பு, இயற்கை. அப்படி பலமுறை தேசிய கட்சிகள் முயன்றிருக்கிறது. இங்க கடந்த 1980 இதே மாதிரி திமுக காங்கிரஸ் கட்சி பாதி சரிபாதி அதை விட குறைவாக பெற்றது. கர்நாடகா கூட ஒரு முறை இதே மாதிரி 63 தொகுதிகள் பெற்றது காங்கிரஸ். அப்போ இது ஒவ்வொரு முறையுமே தேசிய கட்சிகள் முடிந்தவரை மாநில கட்சியிடம் பேரம் பேசுவது அல்லது மிலிட்டரி பணி வைக்கிற முயற்சி எல்லாம் நடப்பது கண்கூடா பாக்குறோம். இன்னைக்கு நாட்டில் பிஜேபி உருவாகி முன்பே காங்கிரஸ் செய்தது, காங்கிரஸ் புதிதாக பண்ணல. அப்போ இப்ப தமிழ்நாட்டுல திமுக பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன தேவை? மீண்டும் ஆட்சிக்கு வந்தே ஆக சூழ்நிலை திமுக உண்டு. அப்போ காங்கிரஸ் அவசியம் இல்லை. இப்போ மத்தியில ஆட்சி பொறுப்பு இல்லாத சூழ்நிலையும் கூட காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி தருகிறது சொன்னால் ஆட்சியில் இருந்தால் எப்படி செய்யும் பாருங்க. அப்போ பொதுவாகவே மாநில கட்சிகளின் வளர்ச்சியை நிச்சயமாக தேசிய கட்சியில் விரும்பவே இல்லை. இது கண்கூடான உண்மை. அது பிஜேபியோ காங்கிரஸோ யாராக இருந்தாலுமே அதுதான் உண்மை. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி வளர்ச்சியை காங்கிரஸ் கட்சியால் இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியல. அதே மாதிரி டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், அப்போ அதே ஜெகன்மோகன் ரெட்டி இவரெல்லாம் வீழ்த்துவதற்கு எல்லா முயற்சி எடுத்தாங்க. பாண்டிச்சேரி அப்படித்தான். அப்போ ஒரு மாநில கட்சி என்பது தேசிய கட்சியிலிருந்து வந்தாலும் சரி அல்லது மாநில அளவிலிருந்து சுயம்பு வருவாலும் சரி, அந்த கட்சிகள் நிச்சயமாக எப்படியாவது அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளையே தேசிய கட்சிகள் எடுத்தே வந்திருக்கிறது. எப்போ அதற்கு வாய்ப்பா 2026 தேர்தலில் அதுக்கு வாய்ப்பாக தமிழ்நாட்டில் திமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சிக்கிறது. அதாவது என்னதான் நீங்க ஒரே கருத்து ஒரே கொள்கையில் பேசினா கூட திமுக என்ப கட்சி தான் காங்கிரஸ் தமிழ் அழிச்சது. அந்த வடுவை இன்றைக்கும் காங்கிரஸ் மறக்கிறது உண்மை. அப்போ வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இல்ல ஒரே கட்சியா இருந்ததுங்க, ஒரே கட்சியா இருந்தது. அப்போ இதை மறக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பா, பாட்டி கஷ்டப்படுறாங்கிற அந்த சூழ்நிலையை ராகுல் காந்தியை மறக்கல, நினைவு கொண்டதுக்கு என்று சில ஆட்களும் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் திமுக எந்த அளவுக்கு முயற்சித்தாலும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சுயத்தை விடாமல் பாதுகாக்குது. திமுக தான் அளித்தது, அந்த கட்சிக்கு ஒரு சிக்கல் வருகிறது என்கிற போது, சிக்கல் வருகிற போது துணைக்கு விரும்பல. அப்போ சிக்கல் வருகிற போது அந்த சிக்கலை தூண்டி விட்டு அந்த கட்சியை சிதைப்பதற்கான முயற்சி கச்சிதமா செய்யுது. இப்போ பிஜேபியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் முயற்சிக்கு உண்மைங்க, அதே மறுக்கல. ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் ஒரு ஆட்சிக்கு வந்தது அப்படித்தான். பொதுவாக நீங்க எல்லா தேசிய கட்சி பிஜேபி தேசிய கட்சி சொல்லுங்க சார். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தேசிய கட்சிகளுக்கான வாக்கு வங்கி என்பது மாநில கட்சிகளோடு இணைத்து தான் அவருடைய வாக்கு வங்கி கணக்கிடப்படுகிறது. தனித்து நின்று காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு வங்கி என்பது 2014 அண்மை காலத்தில் 2014 அது அந்த எம்பி தேர்தலில் ஒரு 4.5% வாக்குகள் தான் பெற்றிருக்கு. இது போல பாரதிய ஜனதா கட்சி அதுவும் சிறு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 2024 அவர்கள் ஒரு வாக்கு வங்கி சதவீதத்தை காட்டுகிறார்கள் பல்வேறு சிறிய கட்சிகளோடு சேர்ந்து. இந்த வாக்கு வங்கிகள் ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கின்றன, அது 10% தாண்டாத அளவுக்கு தான் இருக்கின்றன பொதுவாக. ஆனால் இவர்களில் மாநில கட்சிகளில் அதுவும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் மத்தியில் ஆட்சி அமைக்க அந்த தேசிய கட்சிகளுக்கு எந்த விதமான உதவியும் பண்ண போவதில்லை. இங்கும் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு தனித்த முறையில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி காங்கிரஸ் கட்சிக்கும் சரி. மாநில கட்சிகளின் வாக்குகளை வாங்கி அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய வாக்கு சதவீதங்களே இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த தேர்தலில் அவர்கள் கூடுதல் நெருக்கடிகள்
இது கொடுப்பதற்கு தேசிய கட்சிகள் தமிழகத்தை ஆள்வதற்கான அந்த ஒரு முயற்சியில் அந்த மாநில கட்சிகளை பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்பு அதிமுக தலைவர்கள் இது போன்று டெல்லிக்கு அடிக்கடி சென்று இது தொகுதி பங்கீடை பற்றி பேசியதில்லை. இதே போல் திமுக தரப்பிலும் இந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியோடு பலமுறை பேச்சுவார்த்தை, பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில்லை. நான் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து பொதுவாக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது இந்த கட்சிகளோட அணுகுமுறை சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க? தேசிய கட்சிகளோட அணுகுமுறை இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இல்ல கட்டுதல் ரைட். அதாவது விஜய் புதிய கட்சியை துவங்கிய பிறகு இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. ஏன்னா ஆமா, அந்த ஆப்ஷன் இல்லன்னு சொன்னா ஒன்னா அங்க வரணும், ஒரு ஆப்ஷன் ஆமா உறுதியா இருந்திருப்பாங்க. தேசிய கட்சி சொன்னோட கேட்பாங்க இன்னொரு ஆப்ஷன். ஆனா அந்த ஆப்ஷன் கூட பிஜேபி இல்ல, பிஜேபி இருந்தாங்க. ஆனா காங்கிரஸுக்கு வாய்ப்பு உண்டு. சிக்கல் பண்றது காங்கிரஸ். நீங்க பிஜேபி வந்து அழைத்து பேசியதா என்ன அது வேறு விவகாரம் சொன்னாங்க. நான் விசாரிச்சேன், சொன்னாங்க. அதாவது சில மந்திரிகளுமே இருக்கிறது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல காரணத்துக்கு சொல்ல போனா சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்றைக்கு வந்து 26 தேர்தலை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் ராகுல் காந்தியை விரும்புகிறார். ஏன்னா இந்தியா முழுமைக்கும் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு சிலர் முன்மொழிஞ்ச போது, அது சிவசேனா மற்ற நாட்டுக்கு முன்மொழிஞ்ச போது அதை காங்கிரஸ் ரசிக்கவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய வலுவிழந்து விட்டது. எனவே வலிமையா இருக்கிற மாநில கட்சிகளை தொடர்ந்து அந்த வலிமையை உருவாக்குவதற்கு, வலிமையை கூட்டுவதற்கு காங்கிரஸ் விரும்பல. எனவே இந்த பலவீனத்தை பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களை பெற்றால் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வரலாம் என்று காங்கிரஸ் கணக்கிடுகிறது. எனவே அந்த கணக்கின் அடிப்படையில் தொகுதி குறைவாக பெற்றால் அதற்கு வாய்ப்பு எல்லாம் போயிருங்க. திமுக குறைவாக போட்டியிட்டு அதே சொல்லுங்க சார். ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட போனா இங்க வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத மாதிரி ஒரு சட்டமன்றம் உருவாகிவிடும் என்ற ஒரு கணக்கு இருக்குது. அது வந்து வாய்ப்பு இருக்குதா அந்த மாதிரி? இல்ல சார், அதாவது அந்த மாதிரியான வாய்ப்பே வராதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து சரியா தான் வாக்களிப்பாங்க. வாய்ப்பு இல்ல. ஒரு முறை வந்தது திமுகவுல. அப்ப வந்து அவர் திரு கருணாநிதி ஐயா கருணாநிதி அவர்கள் மிக சரியாக கையாண்டு 5 ஆண்டு முடிச்சாரு. 96 சீட் ஜெயிச்சு வந்தாங்க. ஆமாங்க, 96 வந்தது. அதாவது இப்ப அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று எல்லோர் மத்தியிலும் உண்டு, பிஜேபியிலும் உண்டு. அதாவது எப்படியாவது எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று சொன்னாமலேயே பங்கு வருவதற்கான முயற்சியில காங்கிரஸ் முழுமையா ஈடுபடுதுங்க. காங்கிரஸ் நோக்கமே அதுதான். தொங்கு சட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும், காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வர வேண்டும். இனி இந்த வாய்ப்பு விட்டால் இனி முடியாதுங்கிற நிலைமையில காங்கிரஸ் யோசிக்குது. ஆனா பிஜேபி நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுகவை அதிமுக இல்லாமல் வீழ்த்த முடியாது. எனவே அதிமுக பயன்படுத்தால் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில அதிமுக என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்கிறது. எனவே தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளும், அது பிஜேபி செய்யும். ஆனா அதாவது செல்லும் இடத்தில் செல்லாத கவலை. நம்ம சொல்ற காரியம் செல்லும் சொல்றோம். இப்ப செல்லுது காங்கிரஸுக்கு, அதனால அது பொண்ணு பிஜேபி செல்லாது இப்போ. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையில் 2 கட்சிகளுமே கையர் நிலையை மாறி மாறி முயற்சிக்கிறாங்க. நிச்சயமாக தமிழ்நாடு நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் திராவிட இயக்கம் தான் ஆட்சிக்கு வருங்க. அதை தாண்டி வேறு கட்சிகள்லாம் சிந்தித்தாலும் முடியாது. காரணம் என்ன, இந்தியா முழுமைக்குமே எவ்வளவு சாதனை சொல்லாங்க. தமிழ்நாட்டில் தான் அளப்பரிய சாதனைகளை மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை மீறி சாதனை செய்வது இங்க திராவிட கட்சி தான். ஆனா விஜய் ஃபேக்டர்ங்கிறது புதுசா இந்த முறை இருக்குல்ல சார்? இதுவரை இந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் முதல் முறையே, அது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஒரு மாஸ் லீடர் முதல் முறையா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை காமிக்கிறாரு. முதல்ல அந்த கூட்டத்தை காமித்து அதற்கு அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகளில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுல அது தேர்தல் தான் முடிவு செய்யும். ஆனால் அது போன்ற ஒரு சூழல் அந்த அளவுக்கு இல்லைனாலும் எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது என்றாலும் அது போன்ற ஒரு சூழ்நிலை இப்போது திமுக அதிமுக பிடிக்காத ஒரு மாற்று மக்களுக்கு விஜய் வந்து ஒரு ஆப்ஷனாக தெரியுதாரு. நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்குது, மக்களுக்கும் அது ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது சார். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஹங்கர் அசம்பிளி சான்சஸ் இருக்குது, இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்குறேன். சார் மாஸ் லீடரா விஜய் தெரியலைங்க, மாஸ் நடிகர், அவ்வளவுதான் நடிகர். அதாவது புகழ்பெற்ற ஆமா லீடர் சொன்னா அடுத்த மாதிரிங்க. அந்த அளவுக்கு எல்லாம் அரசியல் வரல. நிச்சயமாக விஜயால் ஒரு தொழில் கூட கஷ்டம் தான், வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் எங்கேயுமே களம் இல்ல, கட்டமைப்பு இல்ல, அதற்கான மக்கள் ஒத்துழைப்பு இல்ல. மக்கள் வந்து பெறலா கூடுறது பல மாவட்டம் ஒரு இடத்துக்கு போறாங்க. அது சிவாஜி கணேசனை மிஞ்சியே ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இல்ல. ஒரு புகழ் அவருக்கு இருந்தது, அவராலே முடியல.
ஆனா இது வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சுங்க. குறிப்பா நீ காங்கிரஸ் கட்சியோ விசிகாவோ மதிமுகவோ குறைவான தொகுதி திமுக ஒதுக்குச்சுன்னா எங்களுக்கு 10வது என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. விஜய் மட்டும் இல்லைன்னு சொன்னா திமுக கட்சியில எங்கேயும் பேச முடியாது. அதிமுக யாரும் பண்ணாங்க போக முடியாது. ஆனா திமுக வச்சு தைரியம் போலாம். அப்ப எனவே இங்க ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் பயன்படுத்துகிறது. ஆனால் நிச்சயமாக இது காங்கிரஸ் பலவீனப்படும். விஜயிடம் சேரும் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக வெல்ல போவதில்லை. அதே சமயத்துல திமுக இருந்தாலும் நிச்சயமாக இனி குறிவடிப்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய முரண்டுச்சுங்க. செல்ல பெருந்தகை ப. சிதம்பரத்தை தாண்டி ஒரு 2ஆம் ஆண்டு தாண்டி ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் தொடர்களே திமுகவை விரும்புவது உண்மை. காரணம் என்ன? எந்த வாய்ப்பும் வருவதில்லை. 234 தொகுதி இருக்குமே காங்கிரஸ் தேர்தலில் வேலை செய்து முழு பணியாற்றுகிறது. ஆனா அதிகாரம் என்று வந்துவிட்டால் நாங்கள் மட்டுமே அதை சுவைப்போம் என்று திமுக சொல்லுகின்ற செய்தியை உருவாக்கிட்டாங்க. இது பெரும்பாலும் கடந்த பேசிய வார்த்தைதான். இது அடிநாதமாக அவர்கள் மத்தியில சென்று சேர்ந்து இன்றைக்கு விஸ்வரூபம் மாறி இருக்குது. நிச்சயமாக ஒரு குழப்பம் வருங்க, சந்தேகமே இல்லை. கூட்டணி இருந்தாலும் குழப்பம் வரும், வெளியேறாலும் குழப்பம் வரும். திமுக மிகப்பெரிய ஆபத்தான். இது விஜய் எவ்வளவு பிரச்சனை நினைக்கிறீங்க? பொங்கல் பண்ணினார் விஜய் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதாவது பல்வேறு கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுகிறது, இதில் எடுக்கப்படுகிறது, எல்லாம் ஒரு 10% 15% வரை அவர் வாங்குவார் என்ற ஒரு கணிப்பை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அது 2 கட்சிகளுக்குமே, திமுகவுக்கும் அதிமுக 2 கூட்டணிகள் கட்சிக்குமே சேதாரத்தை ஏற்படுத்தும், நாம் தமிழருக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு பொதுவான அந்த கருத்து கணிப்பில் எந்த அளவுக்கு அது உண்மை என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரிய வரும். இருந்த போதிலும் ஒட்டுமொத்தமாக அனைத்து கருத்து கணிப்புகளையுமே நாம் புறக்கணிக்க முடியாதுல்ல. அதனால எத்தனை சதவீதம் வரை நீங்கள் அரசியல் காலத்தில் பல கட்சிகளில் பார்த்துருக்கீங்க, மக்கள்கிட்டையும் பழகுறீங்க, உண்மையிலே அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்கா சார்? 10% தாண்டுற அளவுக்கு விஜய்க்கு வாக்கு வங்கி செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த முறை? சார் இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் 2 பேரை சந்திச்சாரு. 3வது முறைதான் பாத்தீங்கன்னா ஒரு 10% வாக்கு வாங்க முடிஞ்சது. அதாவது பொதுவாக தமிழ்நாட்டில் எப்ப திமுக அதிமுக 2மே வேண்டாம் என்ற மனப்பான்மை ஒரு குறிப்பிட்ட வாக்கு உண்டு. அது யார் என்றாலும் அந்த வாக்கு போடுவோம். வைகோ 90 நின்ற போதும் போட்டாங்க, ராமதாஸ் என்ற போதும் போட்டாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு, வாய்ப்பு வரிசை வந்து இருந்தது. திரு வைகோக்கும் உண்டு. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு முன்பாகவே கொஞ்சம் சீமன் வந்துட்டாரு, அந்த வாக்கு வாங்கிட்டு இருக்காரு, அவர் சித்தாந்தமா போயிட்டு இருக்கு. இந்த சூழல் நிச்சயமாக விஜய்க்கு ஒரு 10% வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம கோச்சி அமைக்க முடியாது. ஒரு 10% வாக்குகள் வாங்க, சில வாக்கு குறைவாங்க. இப்ப சென்னை அதை சுற்றியுள்ள வட மாவட்டங்கள்ல நல்ல வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப மேட்டுமன் பார்த்தீங்கன்னா இங்க அமைப்பே இல்லைங்க. தென் மாவட்டங்கள் சில மாவட்டங்கள் அமைப்பே கிடையாது. அப்போ குறிப்பிட்ட சில இடங்கள்ல நல்ல ஒரு அதிகமான வாக்குகள் பெறுவார். ஆனால் நிச்சயமாக வெற்றியை பெறுவது என்பது எனக்கு கடினமே. திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை முழுமையான அரசியல் தெரியல, சொல்ல நம்பதாலொழிய நிச்சயமாக ஒரு கூட்டணி என்று அமைத்து வந்திருந்தால் விஜயகாந்த் அவர்கள் நேர காலத்துக்கு பிறகு வந்ததை விட விஜய் ஒரே ஆண்டுல மிகப்பெரிய வெற்றியை அள்ள முடியுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கையிலேயே விஜய் மக்கள் வச்சு நம்புறாரு. நிச்சயமாக வெற்றி வர வாய்ப்பு இல்லை, 10% வாக்குகள் வாங்குவதற்கான பிரயாசமான வாய்ப்பு உண்டு. ஓகே இருக்குது. ஆனா இது நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஒரு 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த முறை அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக தந்தை பெரியாரை பெரிய அளவில் விமர்சிக்கிறார், திராவிட கட்சிகளையும் பெரிய அளவில் விமர்சிக்கிறார். இது பாரதிய ஜனதா கட்சியும் இந்த விமர்சனத்தை வைக்கிறது. ஆனால் திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அதை. இப்போ நாம் சீமானை பொறுத்தவரை பிஜேபி மாறி அதுக்கு ஈக்குவலாக நேராக தந்தை பெரியார் திராவிட இயக்கம் இந்த 2ஐயும் சேர்ந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. இது அந்த ஒரு வாக்கு வங்கியை இந்த முறை அந்த 8% அவர் பெறுவாரா அல்லது குறையும் நினைக்கிறீங்களா சார்? சார் வாக்கு குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா தந்தை பெரியார் அவர்களையோ மற்ற சில தமிழ்நாடு தலைவர்களையோ அவர் கொச்சைப்படுத்துகிற போது மக்கள் ரசிக்கல. பெரியார் தமிழ்நாட்டிலே ஏதோ பதவியில் இருந்து கொண்டு அதிகாரத்தை ருசித்துக் கொண்டு பொதுமக்களை சிரமப்படுத்தியவர் அல்ல. உண்மையில் அவரால் ஒரு புரட்சி உருவான நாட்டுல ஒரு பல புரட்சி உருவான காரணம் தந்தை பெரியாருக்கு முக்கிய பங்கு உண்டு. பெரியாருடைய காரணம் சொல்லவில்லை, பெரியாருக்கு பங்கு உண்டு என்கிற போது அந்த பெரியாரை கொச்சைப்படுத்துகிற போது அது சாதிகள் கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து கூட பெரியாரை வைத்தால் ஏற்றுக்கொள்வது வாய்ப்பு குறைவு. ஆனா கொஞ்சம் பேர் விமர்சிக்கிற போது வரவேற்காங்க. அப்ப அந்த வரவேற்பை வாக்குகளாக திரு சீமான் மாத்துகிறார். சீமானுடைய அந்த பிரச்சார யுக்தியில ஒரு சில கருத்துக்கள் நியாயமா இருக்கலாமுங்க.
ஆனா 90% கருத்துக்கள் ஏற்கப்படாத முடியாதுங்க. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் இங்க வாழும், எல்லா தரப்பு மக்களுக்கும் வாக்குகள் உண்டு. எனவே ஓரிரு தரப்பை கடுமையாக விமர்சித்துக் கொண்டு ஒரு தரப்பை மட்டுமே தன் பக்கம் வைத்துக் கொண்டு நிச்சயமாக அரசியல் அது வெல்ல முடியாதுங்க. அப்படி நியாயமே வச்சுக்கோங்க. ஆனா அரசியலில் வாக்களிக்கிற மக்களிடத்தில் அவர் செல்வாக்கு பெறுவது கடினம். ஏற்கனவே கோவை செல்வன் பண்ணாரு, ஈவிக சம்பத் பண்ணாரு, சீபா ஆஜினா பண்ணாரு, நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஆனா முயற்சியா ஏன் தோட்டம் சொன்னா வாக்கு அரசியலில் அது வலிமை பெறுவது கடினம். ஒரு வாக்கு ஆனால் வெல்வது கடினம். அப்ப எல்லாமே பேசி போனீங்கன்னா என்ன பெறுவதுங்க? அது வாய்ப்பே இல்லை. எனவே திரு சீமானுடைய முயற்சி ஒரு வாக்கை அளிக்கும் ஒழிய அது வெற்றி வாய்ப்பை தராது என்கிற அளவில் சீமானுடைய அரசியல் நிச்சயமாக இதோடு கலைந்து போக வாய்ப்பு உண்டு. ஓகே சார். இப்போ ஓ பன்னீர்செல்வம் திமுகவை சேர்ந்தது எப்படிதான் பாக்குறீங்க? இவ்வளவு நாள் ஒரு 3 முறை முதலமைச்சராக அதிமுக தரப்பில் இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர், உச்ச பதவிகளை அடைந்தவர். இப்பொழுது திமுகவில் சென்று இருப்பதால் அவர் யாருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்? ஓபிஎஸ்க்கா அல்லது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, அல்லது திமுகவுக்கு அது ஓரளவு பலனை அளிக்கும் நினைக்கிறீங்களா? யாருக்கு பலன்? ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில நீங்க மற்றவருடைய வைத்தியலிங்கமோ இன்னும் 10-15 முன்னாள் இருக்காங்க, அவரெல்லாம் போகிற போது இந்த மாதிரி விமர்சனமே எழவில்லை. அந்த விமர்சனம் பெரிதா மதிக்கப்படுறது, பேசப்படுறது. ஆனா இவர் போகிற போது அதிமுக முதலமைச்சர் வாய்ப்பு பெற்றவர், இன்னொன்று கட்சியின் தலைமை பொறுப்பு இருந்தார். அப்போ இவர் இனி போ அந்த திமுக சேர்ந்து கட்சி தலைமை வாங்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தெரியும். அப்ப எதற்காக போக வேண்டும்? அப்போ ஒரு பதவி சுகத்தை அனுபவித்தவர் மேலும் மேலும் அனுபவிக்கிற எண்ணத்தால் இருக்காரா? அவர் உண்மையிலேயே திமுகவை வளர்த்த வேண்டும், திமுகவை இன்னும் மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் இருக்காரான்னு கேள்வி வருவீங்களா? அப்ப எல்லாம் எதுவுமே இல்லை. அவருடைய நோக்கம் அதிமுகவை இனிமேல் சேர முடியாது, எனவே நமக்கான அரசியல் உருவாக்க வேண்டும் போயிருக்காரு மக்கள் சொன்னாங்க. இன்னொன்று பொதுவான மக்கள் கருத்து, ஒரு உச்சத்தில் வைத்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு போலாமா அப்படி அடுத்த கேள்வி வருது. ஏன் எடப்பாடியை நிராகரிச்சான்னு சொல்லுவாங்க. அதாவது இது மாதிரியான ஒரு சபலத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறவரை தொடர்ச்சியாக கட்சிக்குள் வைத்திருக்கவே முடியாதுங்க. ஏன்னா சின்ன சின்னத்துக்கு உள்ள 65 எம்எல்ஏ இருக்காங்க அதிமுகவில், 63 எதிர்ப்பு. அப்போ 2 பேர் ஆதரவு. ஆனா எலெக்ஷன் போட்டி வர்றாரு. அதாவது அவருடைய கண்ணியம் குறையாமல் அன்றைக்கு வாக்கு வைத்து முடிவு செய்யாம தவிர்த்தாங்க. முடிவு செய்தால் அன்றைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்பட்டிருக்குங்க. எனவே திரு ஓபிஎஸ் பொறுத்தவரை அவருடைய பலம் தெரியாமல் பலவீனத்தை வைத்துக் கொண்டு அவர் காய் வைத்தினார். சசிகலா மீது பேசினார், கொலையார் படுத்து சொன்னாரு, இன்னும் அதையும் பேசினார். அதற்கு பிறகு அதை மாற்றி பேசினார். அப்போ ஒவ்வொரு வகையிலுமே தான் சொல்வது அதை திருத்தி மாற்றுவது, தான் சொல்வது மாற்றுவது. இப்ப நம்பகத்தன்மை இல்லாமல் அரசியல் நீடிச்சாரு. அதிமுக ரசிக்கிறீங்க. தர்மயுத்தம் ஆரம்பிச்ச போது அதுக்கு பெரிய வரவேற்பு உண்மை. காரணம் என்ன? அம்மாவுடைய மரணம், அதுல சசிகலா காரணம்னு சொன்னாங்க, மக்கள் நம்பினாங்க. ஆனா அதற்கு பிறகு யார் மீது பேசினாரோ அங்கேயே சரணாகி. எனவே மக்களுக்கு திரு ஓபிஎஸ் இருந்த நம்பிக்கை போயிடுங்க. அதனால முழுக்க முழுக்க திரு பன்னீர்செல்வம் திமுக என்பது ஜென்ம எதிரி அதிமுகவுக்கு. அப்ப ஜென்ம எதிராக சரணாகி என்பது நிச்சயமாக யாராலும் ஜீர்ணிக்க முடியாது. நிச்சயமாக திமுக பலம் கிடையாது, ஸ்டாலினுக்கு பலமா தெரியுங்க. ஒரு முதலமைச்சரை கொண்டு பலமா ஸ்டாலின் ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம். தேர்தல் வாக்கு ஒரு வடிவம் கொடுக்குது. அதிமுக தலைவரே பிம்பம் தெரியும். நீங்க ஒரு பெர்செப்ஷன் வராது, ஆனா பெர்செப்ஷன் கண்டிப்பா இருக்குங்க. அந்த வகையில ஸ்டாலினுக்கு ஒரு வெற்றி தான். ஆனா இங்க அதிமுக பொறுத்தவரையில மிகப்பெரிய வெற்றி. நீதிமன்ற தேர்தல் கமிஷன் போன வழக்கெல்லாம் முடிச்சுங்க. இனி அதிமுகவுக்கு ஒரு 4 ஆண்டுகளாக அவர் தொடுத்த வழக்குகள் அனைத்துமே இனி முடிவுக்கு வருங்க. எனவே இனி அதிமுக எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற அளவு அது வெற்றி தான். இப்போ சட்ட ரீதியான சிக்கல் இப்போ உங்களுக்கு ஆமா சார் முடிஞ்சு. சரி, சசிகலா கட்சி தொடங்கியிருக்காங்க, புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. அதுல எதுவும் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவுக்கு? சரி, மாவட்டங்கள்ல டிடிவி தினகரனுக்கு போன தடவை குறிப்பிட்ட வாக்குகள் வாங்கினாரு, இவர் அந்த பக்கம் வந்துட்டாரு. ஆனா சசிகலா திடீர்னு இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறாங்களே, இதுக்கு முன்னால அதிமுக ஒன்றிணைன்னு சொன்னாங்க, ஒரு கட்சி புதிய கட்சி தொடங்கி இருக்காங்க. நீங்க இபிஎஸ் கேட்கும் போது நான் அதை பத்தி சசிகலா அவர்களுக்கும் கருத்து இருந்தாரு. சசிகலாவிலும் சரிங்க தினகரனும் சரி ஒரு வித்தியாசம் உண்டு. அதாவது தினகரன் அவர்களை பொறுத்தவரையில 9 ஆண்டுகளாக கட்சி துவங்கி மக்கள் பிரச்சனைக்காக போராடிக்கிட்டே வர எந்த தேர்தலும் தவிர்க்காமல் நிக்கிறார்.
மக்களை சந்திக்கிறாரு. அப்போ மக்களோட மக்களாக தினகரன் இருந்து வர்றாருங்க. அவருக்கு நெருக்க மக்களோடு உண்டு. ஆனா அம்மையார் சசிகலா பொறுத்தவரை மக்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லைங்க. அதாவது ஏற்கனவே அதாவது அதிகார மையத்தில் இருந்தாரு, இந்த அம்மா தான் தீர்மானிச்சாங்க, பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எதுவும் மறுக்கல. ஆனா நேரடி அரசியல் இல்லைங்களே அவரு. அதெல்லாம் யாரு பேர் இருந்தது? அம்மா ஜெயலலிதா பேர்ல வந்தது, ஏன் சசிகலா பேர்ல எதுவுமே வரல. அப்போ நேரடி அரசியல் இல்லாத ஒருவர், மறைமுகமாக ஒரு ஆதிக்கம் செலுத்திய ஒருவர் இன்று நேரடியாக நான் வருகிறேன் என்று சொன்னால் அது கலக்க மக்கள் மத்தியில் நிக்காது. அது சும்மா பிசினஸ் காணாம போயிடும். ஒரு கட்சியெல்லாம் துவங்கி மாநில அமைப்பு உருவாக்கி கிளை செயலாளர் இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, வட்ட செயலாளர் இருந்து, பேரவை செயலாளர் இருந்து, பகுதி செயலாளர் உருவாக்கி மாவட்ட செயலாளர் மாநில கொண்டு வந்து எளிதான காரியமே இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக மக்களை கேட்டுவது, வாக்கு வங்கி ஒன்று சேர்ப்பது, வெற்றி பெறுவது, இதெல்லாம் நடக்காத காரியங்க. அவர் நோக்கம் என்ன? எடப்பாடியாரை தோற்கடிக்க வேண்டும் எண்ணம் இருக்கிறது. ஆனா நிச்சயமா நடக்காது. அதாவது அம்மையாரோட இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற அந்த மதிப்பும் அது குறைவாக போக வாய்ப்பு உண்டு. அது மக்கள் மத்தியில தாக்கத்தையும் உருவாக்காது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு சில விஷயங்கள் சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே அம்மையார் சசிகலா மீது மக்களுக்கு கோபம் உண்டு, ஒரு வருத்தம் உண்டு, ஒரு மிகப்பெரிய அதிருப்தி உண்டு. அந்த அதிருப்தியாக தான் பல பேர் அதிமுக வெளியே போனாங்க. மக்கள் மத்தியிலும் உண்டு, கட்சிகள் மத்தியிலும் உண்டு. எனவே அம்மையார் சசிகலா பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவருக்கு மக்கள் மத்தியில எந்த அனுதாபம் உருவாகாது. அதனால அதிமுக எந்த பாதியும் வராது. ஓகே. ஆனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை சார். இவங்க பல ஆண்டுகள் வந்து சசிகலா வந்து ஒன்றிணைக்கணும்னு ஒரு 4 ஆண்டுகளாக முயற்சி பண்ணாங்க. இப்போ தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த 2 மாதங்களுக்கு முன் கட்சியை தொடங்கி இருப்பது அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த முறை தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க முடியுமா? ஏற்கனவே ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்துட்டாரு, டிடிவி அதிமுகவுக்கு போயிட்டாரு. இப்போ சசிகலா மட்டும்தான் அதிமுகவுக்கு எதிராக முழுவீச்சில் செயல்படுகிறார்கள் இந்த குறிப்பிட்ட வாக்குகளை வாங்குவதற்காக. அது இந்த முறை பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், அவங்க அம்மையார் சசிகலாவை பொறுத்தவரை அவங்க ஜெயலலிதா அல்ல, எம்ஜிஆர் அல்ல, மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவரும் அல்ல. அதாவது மறைமுகமாக ஒரு பின்னால் இருந்து கொண்டு இயக்கிற வல்லமை உடையவர் தான், அது மறுக்க முடியாது. ஆனால் அரசியல் களத்தில் நின்று மக்களை சந்தித்து இவர் சொன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டு நம்புகிற அளவுக்கு தலைவர் அல்ல. ஏன்னா பணம் வைத்திருக்கிற எல்லாமே அரசியல்ல விட முடியாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அம்பானி அதானி எல்லாம் நேரடியாக அரசியல் வரலாம், அவர்கள செய்ய முடியாது. பணம் மட்டுமே பிரதானம் அல்ல, மக்களோடு மக்களாக யார் இருப்பார்கள், இருந்தார்கள், இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் பார்ப்பாங்க. அப்போ வெறுமனே ஜாதியும் நிக்காதுங்க. தமிழ்நாட்டுல ஜாதி நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு சாதியும் முன் வந்து கட்சி ஆரம்பிச்சு முயற்சி இதெல்லாம் பார்த்தோம். எந்த ஜாதியும் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வளரவே முடியாது. அதுவும் அம்மையாரை பொறுத்தவரையில அந்த தேவர் சமூகத்திலே 3 ஒரு பிரிவை சேர்ந்தவங்க, மற்றபடி ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உள்ளார்ந்து போனீங்கன்னா அம்மையார் சசிகலாவுக்கான அரசியல் வாழ்வு என்பது நிச்சயமாக இல்லை. அவர் எடுக்கிற முயற்சியும் அவருக்கே எதிராக போக முடியாது. ஏன்னா அமைதியா போனா கூட சொல்லுவாங்க இல்ல, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சுவாங்க. அது மாதிரி கையை நாம்பி வச்சிருந்தா மட்டும்தான் வாழ்வு. கையை விரிச்சிட்டீங்கன்னா ஆபத்துல முடியும். ஏன்னா அம்மையார் சசிகலா பொறுத்தவரையில அவர் அரசியல் என்பது நிச்சயமா தற்கொலை சமமானது. அவர் போக முடிஞ்சுவாரு. நேமா தேர்தல் நிக்க மாட்டா நம்புறாங்க. நிறைவா ஒரு கேள்வி. இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதி பங்கீடு என்பது அதிமுக கூட்டணியில் தாமதமாகி கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் ஒரு 2 கட்சிகளுக்கு முடிவு உறுதியாகி விட்டது. இதில் அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு, இந்த 2க்கும் தான் அதிமுக முடிவு பண்ணுகிறது. மற்ற கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி இடங்களை ஒதுக்கீடு செய்யும் என்று கூறுகிறார்கள். இந்த திமுக இந்த மற்ற கட்சிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்படும் போது இந்த கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானால் அந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை அதிமுகவில் எழுவதற்கான வாய்ப்பு தேர்தலுக்கு பிறகு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் அந்த ஆட்சியில் பங்கு பிரச்சனைகள் தான் காங்கிரஸ் கூட்டணி இந்த இழுபறியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 கூட்டணியிலுமே இந்த ஆட்சியில் பங்கு கோரிக்கை தேர்தலுக்கு முன்னும் பின்னும் அது செயல்பாடுக்கு வருவதற்கு சாத்தியங்கள் இருக்குதா? அதாவது சார், நீங்க முதல்ல கேட்கும்போது நான் சொன்ன மறந்துட்டேன். அதாவது என்டிஏ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட நேரடியா பேசாமல்
பிஜேபியோடு பேச வேண்டும் காரணம் என்ன காரணம்னா, அதிமுக அணியில் நேரடியாக பங்கு வைத்தவர்கள் அதிமுக பேசலாம், என்டிஏ அணியினர்கள் என்டிஏக்கு மொத்தமா பேசுறாங்க, ஒரு முயற்சி இருந்தது, ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற கட்சி கூட நீங்களே முடிவு சொன்னாங்க. அதாவது இந்த என்டிஏ பொறுத்தவரை ஒரு முக்கியமான நோக்கம், ஒரே நோக்கம், யாருக்குமே எந்த குழப்பத்தை உருவாக்குறது யாருமே செய்ய போறதில்லை. எப்படியாவது திமுக வீழ்த்த வேண்டும், அதுக்கு ஒன்று சேர நிலைப்பாடு பிஜேபி அதை பண்ணுது. நிச்சயமா சொல்றேன், அதிமுக அணியில அந்த தொகுதி பங்கில பிரச்சனை வராதுங்க. ஏன்னா பிரச்சனை உருவாக்கி நாம் தொய்வை உருவாக்க திமுகவுக்கு வாய்ப்பு ஆயிடுங்க. எனவே ஏற்கனவே பேசப்பட்டுதான் அணியை உருவாச்சு, தொகுதி மட்டுமே விரைவில் முடிவு கெடுங்க. ஆனா திமுக அணியில கட்சிகள் அதிகமா சேருது. திரு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அச்சம் உண்மையில. ஏன் ஒரு சீட்டா இருக்கிற கட்சி எல்லாம் 10 கட்சி ஆயிடுங்க, எல்லாம் ஆளுக்கு ஒரு சீட்டு உதவி நிக்க போறாங்க. அவருக்கு எல்லாம் மக்கள் கிடையாது. தமிழ் அன்சாரியோ தனியரசோ இல்ல கருணாசோ இன்னும் சிலரோ பாத்தீங்கன்னா செல்வாக்கள் யாருமே கிடையாது, ஓட்டு வங்கி இல்ல. ஆனாலும் ஒரு பேருக்காக சேர்த்துறாங்க. எங்க அணி வந்து பெரிய அணி. 1984 உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையிலான விவசாய சங்கம் உட்பட 24 கட்சிகளை ஐயா கருணாநிதி அவர்கள் சேர்த்துக் கொண்டு தேர்தல் வென்றாங்க. எம்ஜிஆர் அணியில கட்சியில பெறல, ஆனால் மிகப்பெரிய வெற்றியை எம்ஜிஆர் பெற்றார். எனவே அணிகள் அதிகமாக சேர்ந்தால் மட்டுமே வாக்கு வரப்போது கிடையாதுங்க. மக்கள் வாக்களிப்பு என்பவர்கள் பொதுவானவர்கள் ஏராளமா இருக்காங்க, அவர்தான் தீர்மானிப்பாங்க. இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாம் தீர்மானிப்பது கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் தான். அந்த பொதுமக்கள் மத்தியில அதிருப்தி இருந்தால் நிச்சயமாக திமுக வெல்ல வாய்ப்பே இல்லைங்க. அப்ப அதிருப்தி உண்டு, அதிருப்தி உண்டு. எனவே நிச்சயமாக எவ்வளவு அணி இருந்தாலும் ஆட்சியில் பங்கு கோரிக்கை சொல்றேன். ஆட்சியில் ஒருவேளை அதிமுக இல்ல ஆட்சியில் பங்கு சார் இல்ல, அதாவது குறைவான தொகுதிகளில் வென்றால் நிச்சயமா கேட்பாங்க. இதுவரை இல்லாத, இதுவரை விட்டு கொடுத்த மாதிரி யாரும் விட்டு பண்ணாங்க. திமுக அதிமுக ரெண்டையுமே மெஜாரிட்டி பெரும்பான்மை இல்லாம போனால் பெரும்பான்மை அது நடக்குங்க. ரெண்டு கூட்டணியிலுமே பெரும்பான்மை பெரும்பான்மை திமுக அதிமுக பெறலன்னா ஆட்சியில் பங்கு என்பது நிச்சயமாக காங்கிரஸோட இருக்கு. இதே போல அங்கு பாரதிய ஜனதா கட்சியில உள்ள பல்வேறு கூட்டணி கட்சிகள் இருக்கு. இந்த முறை திமுக அதிமுக கேட்க வேண்டியது பெரும்பான்மை இல்லைன்னா ஆட்சியில பங்கு தான், அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. சார் அதாவது கேட்க வேண்டியது கொடுத்தே ஆகணும், அந்த சூழல் வந்தது. ஆனா அதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க மாட்டாங்க. நிச்சயமாக மாறி மாறிதான் ஆட்சி வருங்க. இந்த முறை 2026 நிச்சயமாக அதிமுக வெல்லுங்கிற நம்பிக்கை உறுதியா உண்டு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை திமுக கூட்டணி எழுதோ அதிமுக கூட்டணி எழுதோ அதை மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த விஜய் ஃபேக்டர்னால இந்த ஹங் அசம்பிளி ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் மறுக்க முடியாது. அதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க மாட்டாங்க. நீங்க ஏற்கனவே விஜயகாந்தால் திமுக ஆட்சி வந்தது, மக்களோட கூட்டணியால் அதிமுக ஆட்சி வந்தது. அப்படிதான் இவங்களுடைய ஒரு கட்சி வீழ்ச்சி அடையாது. இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக சிறுபான்மை வாக்கு, பெண்கள் வாக்கு, இளைஞர் வாக்கு இங்க இது பிரியற போது நிச்சயம் தலித் வாக்கு பிரியற போது நிச்சயமாக திமுக ஆதிக்குங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% வாக்குகள் திமுகவுக்கு பார்ப்பாக முடியுங்க. அந்த அந்த பாதிப்பை அதிமுக பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஓகே சார், நன்றி பொங்கல் சார். இந்த தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கட்சிகளின் நிலை மற்றும் மக்களின் எண்ணம் குறித்து எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.